வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருப்பது பிஎட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ட்ரைனிங் போயிருக்கீங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கில் பதிவேடுகள் பற்றி எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன். ஸோ நான் சொல்கிறது இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்டுக்கும் சேம் ஹேண்ட் ரைட்டிங் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து அது செப்டம்பர் மந்தில் எழுதினேன். ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன் எழுதும் போது என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் அப்படி இருந்தது. இப்போது லாஸ்ட்டாக வந்து இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் செல்ஃப் நான் எழுதியிருக்கேன், இல்லை ஆர்ட் அண்ட் ட்ராமா எழுதியிருக்கேன். இதில் வந்து என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ரைட்டிங் வேரி ஆகக்கூடாது. அதாவது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ சேம் ஹேண்ட் ரைட்டிங் உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் நீங்கள் எழுதணும். இப்போ வந்து நீங்கள் ரொம்ப நாள் எழுதாமல் விட்டுட்டீங்க, லாஸ்ட்டில் ரொம்ப டைம் கம்மியாக இருக்கும் பொழுது லெசன் பிளான் எழுதணும், ரெக்கார்டு எழுதணும் அப்படின்னு, இல்லை நான் வேறவங்கக்கிட்ட கொடுத்து எழுதினேன், இல்லைனா எனக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லை, இல்லை கை வந்து வலி, இல்லை கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, அதனால் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட கொடுத்து எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ரெக்கார்டில் ஒரு 2 ரெக்கார்டு ஒரு ரெக்கார்டு மாற்றி எழுதியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு வர எக்ஸாமினர் வந்து மார்க் போட மாட்டாங்க. என்னால் முடியல, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டேன், அதனால் சப்மிட் பண்ண சொன்னாங்க காலேஜில், அதனால தான் இந்த ரெக்கார்டு வந்து மாற்றி எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லக்கூடாது. உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் எல்லா ரெக்கார்டுமே இருக்கணும், மாற்றி எழுதக்கூடாது. அதே மாதிரி பெண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டு எழுதுறதுக்கு இந்த பென் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். இருந்தாலும் இது ப்ராக்டிக்கலில் அதிக மார்க் வாங்குறதுக்கு, உங்களோட ஜென்யூனஸ் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார்